பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார். நேற்று தினத்தில் பரிசுத்த ஓய்வு நாளை கொடுத்து எரோமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் மூலியமாக உங்களை பகிர்ந்து கொண்டதுக்காக அநேகர் பார்த்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன ஒன்று, நான் லேட்டாக அனுப்புனேன் மெசேஜ். அதாவது பிஎஸ்என்எல் மாற்று நிமித்தமாக எனக்கு சரியாக அனுப்ப முடியவில்லை. கொஞ்சத்துக்கு பால்மார் நிமித்தமாக இப்படி ஒரு சூழ்நிலை. நேற்று தினத்தில் செய்திகளில் நீங்கள் பார்த்துருந்தால் ஒருவேளை ஞாபகம்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தளம் போடணுன்றதுக்காக உங்களுக்கு பலருக்கு தெரிவித்திருப்பீங்க. அந்த சத்தியத்தை கேட்டு உணர்ந்திருப்பீங்க. உங்களை கொடுத்து நிறைய பேசி கொண்டிருந்திருப்பீங்க. எப்படி கொடுப்பது என்றது கொடுத்து யோசித்தீங்களா, யோசிக்காத போனீங்க தெரியாது. நீங்கள் ஜெபிப்புன்றது மட்டும் ஒரு சிலரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஜெபிப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா ஜெபந்தான் எல்லா விஷயத்துலையும் ஒரு ஆயத்தமாக கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷம் அதுதான். தளம் ஒரு பகுதியில் போட்டு மற்ற பகுதியில் போட முடியாது இருப்பதனால பூச்சி புழு அடுத்தபடியாக நிறைய ஒரு தடை, அது ஒழுக்கமில்லாத இருக்குது ஆலயம். அதுக்காக சொல்லப்பட்டது. இன்றைக்கி என்னுடைய சுயநலத்துக்காக சென்னையில் இருக்கிற அன்பு மகள் சோனியோடு நான் பகிர்ந்து கொள்ள கொஞ்ச நேரத்தில் ஒரு மாற்றம் அடைந்தது. திண்ணனூர் பகுதியிலிருந்து ஒரு மகனிடத்தில் பேசிக்கொண்டு அவர் பேசி கொண்டிருக்கப்படும் போதும் அவரும் சொன்னார், சில காரியங்களில் பார்க்கலாம் என்று. இப்படி ஒரு சிலரிடத்தில் கேட்கணும் போல் இருந்ததை தவிர கேட்கலை. காரணம், ஒரு சிலர் குடும்பத்தில் சில பிரச்சனைகள். நான் கேட்ட ஒரு வீட்டுகளையும் சில வறுமை உள்ளவர்கள் தான், பெரிய பணக்காரெலாம் யாரும் கிடையாது. ஒரு டீப் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவர்கள் தான். அது கேட்டேன். இன்னும் சரியான பதில் கிடைக்கலன்றதுக்காக மட்டுமல்ல, வேறொரு இடத்துலேருந்து ஒரு உதவி செய்கிறேன் என்று சொல்லியிருக்காங்க. செய்வாங்க கண்டிப்பாக. சும்மா ஒரு உதவிக்காக அதை வாங்கி திருப்பி நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஜெபித்து கொள்ளுங்க. எதிலையும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் செய்வார் என்று நம்பிக்கை எப்போதும் உண்டு. இன்றைக்கி செய்தியை பார்ப்போம். எரோமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ரொம்ப அழகான ஒரு அதிகாரம், 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கிறவங்க கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் உள்ளவர்களை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் மேலும் மேலும் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே செய்வார். படிக்கிற மாதிரி, வழியில் நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழியில் எங்கே என்று பார்த்து அதிலே நடங்கள். அப்போது உங்கள் ஆத்துமாவுக்கு இணைப்பாரில் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நீங்கள் அவர்கள் நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்றார்கள். வழி நின்று பூர்வ பாதை எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழியிலே எங்கே என்று பார்த்து அதில் நடங்கள். அப்போது உங்கள் ஆத்துமா பிழைக்கும், இணைப்பாரில் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் நடக்க மாட்டோம் என்று. இஸ்ரவேல் மக்கள் எப்பவுமே ரொம்ப அழகாக பேசுவாங்க. அதாவது ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ளப்படும் போது கூட நிறைய நம்ம சபைகளில் பார்க்கலாம். அதை இன்னைக்கு கூட நேற்று ஒரு செய்தியை கொடுத்து இன்றைக்கி சொல்கிறேன். அதுக்கு யாராவது முன்வழித்தீங்களான்னு கேட்கும்போது எனக்கு ஒரு சிலரை பார்த்து மனதளவுக்கு யோசிப்பேன். எப்படி சொல்லுவாங்கடானா, நம்மளே இத்தனை கஷ்டத்தில் இருக்கிறோம், நம்மளால் எப்படி இதை கொடுக்க முடியும்? ஒரு என்ன சூழ்நிலை இருந்து நெருக்கத்தில் கேட்குறாரு பாரு அப்படின்னு பேசிக்கொள்வது வழக்கம். இதுதானே எப்போ மனுஷனுடைய இதயத்தில் எண்ணங்கள் அப்படி தான். எப்போ தாறுமாறான சிந்தனைகள் எப்பவுமே இதயத்தில் அது ஊடுருவிக்கொண்டே இருக்கும். ஆனால் இங்கே கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் கடந்து போகிற பாதையை கொடுத்து நின்று விசாரித்து கடந்து போங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் என்று சொல்கிறாங்க. நான் மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள். அந்த எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை, வழியில் நின்று பூர்வ பாதை எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழியில் எங்கே என்று பார்த்து அதில் நடங்கள். அப்போது உங்கள் ஆத்துமாவுக்கு இணைப்பாரில் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசாரித்து கடந்து போவன்றது தப்பு இல்லை, நாங்கள் நடக்க மாட்டோம் என்றது தான் தப்பு. அப்படி தானே இன்றைக்கி அநேகர் சுவிசேஷத்தை நிறைய நம்ம கற்றுக் கொடுக்குறோம்.
சொல்லி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரம் செய்திகள் மூலியமாக அறிவித்து கொண்டே இருக்கிறோம். நிறைய பேர் இன்னைக்கு தினந்தோறும் ஆலயத்துக்கு வருவது கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு காலத்தை பார்க்கும்போது வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரிகள்லாம் ஒரு மனமாக கூடி கைகளை தட்டி மகிமை மேல் மகிமை அடைந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஊழியெல்லாம் ரொம்ப கிடைக்க கஷ்டம். ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது உலக சிற்பென்பு இதயத்துக்குள் வரும்போது அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வழியில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து அது மேல் கடந்து போங்க, உங்களுக்கு இளைப்பாறல் கிடைக்கும் என்று சொன்னால் நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அநேக ஆட்களுடைய காரியத்தை பார்க்க முடியும். இப்போது நல்ல வழியை நான் காட்டுறேன், அதை விசாரித்து போங்க, நீ போகிற பாதை சரியானதா என்று தேவன் நமக்கு சொல்லுவார். சில விஷயம்லாம் பார்த்தோன்னா நம்ம கடந்து பயணித்து கொண்டே இருப்போம். எப்போதுமே எந்த வழியில் போகிறோம், என்ன வழியில் நிற்கிறோம், என்ன என்று தெரியாத போய் கொண்டு போய் கடவுள் சொல்கிறாரு, வழி நின்று பூர்வ பாதைகள் எவை என்று விசாரித்து நீங்கள் கடந்து போங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் ஆத்துமா இளைப்பாறல் கிடைக்கும் என்று, ஆறுதல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். விசாரித்து கடந்து போங்கன்னா நான் போக மாட்டேன் என்றான். இது இன்னைக்கு நேற்றல்ல, ஆரம்ப ஸ்டேஜில் நான் பிரசங்கிக்கப்படுகிற காலங்களில் சொல்கிறேன். ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த செய்தி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிப்பேன், இதை பிரசங்கிப்பேன். வழியில் நின்று பூர்வ பாதை எவை என்று விசாரித்து நல்ல போங்க என்று சொல்லி போகும்போது அந்த இஸ்ரவேல் மக்களோ மற்ற ஜனங்களோ இன்றைக்கி இருக்கிற அநேக விசுவாசிகளோ அது இன்னி வரைக்கும் கேட்டு அதன்படி கடந்து போவதே கிடையாது. அதுதான் வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற பாதையில் தேவனை விசாரிக்காமல் கடந்து போக நிமித்தமாக பல தோல்விகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை எப்போ ஏற்படுதுன்னா தேவன் சொல்லுகிற விசாரித்து போக முடியாது. அதனால் யோவானில் நல்லாயிருக்கும். அதோட 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிக்கும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கின்றார், நான் தான் வழின்றார். உங்களுக்கு நமக்கெல்லாம் யாரும் வழியா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். அப்போது நின்று நிதானமாக போகும் என்று சொல்வதே ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார். ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க இல்லையா? இன்றைக்கு நேற்று அல்ல, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகத்திலே நின்று நிதானமாக கடந்து போகின்ற ஒத்த வார்த்தையை கூட கேட்கறதுக்கு ஜனங்கள் தன் இதயத்தை அர்ப்பணிப்பதே கிடையாது. ஏன்றா அவங்களுடைய சூழ்நிலையே அதுதான். நல்லது சொல்ல போனால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ அந்த வசனத்தினுடைய வாஞ்சிகள் விருப்பங்கள் எப்படி இருக்குது? அப்போ ஏற்றுக்கொள்ளாதனால தான் பல பிரச்சனை. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிரச்சனை வருவது நின்று நிதானித்து கேட்பதே கிடையாது. இங்கே பாருங்கள், வழியில் நின்று பூர்வ பாதை எவைகள் என்று கேட்டு விசாரிங்கள் என்றார். நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடங்கள். நல்ல வழி, நீ போய் மாட்டிக்காதே, எல்லாம் பள்ளத்தாக்கில் விழுந்துடாதே, நல்ல வழி என்று பார்த்து நீ கடந்து போனால் சேமமாக இருப்பேன்றதுக்காக தேவனே சொல்லுகிறாரு. அது அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பார்த்து அதில் நடங்கள், அப்போது உங்கள் ஆத்மாவுக்கு இணைப்பார்ல கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஆத்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களோ நாங்கள் அதில் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அதில் நடக்க மாட்டோம், அந்த வழியாக நாங்கள் நீங்கள் சொல்கிற வழியில் நாங்கள் போக மாட்டேன். அப்போது புதிய ஏற்பாட்டில் படிக்கப்படும் போது யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிக்கும் போது, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா என்ற 2வது இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படியெல்லாம் சொல்லனா புரிஞ்சு கொள்வார்கள் தேவன் சொல்கிறார். நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவனை கொடுக்குறேன் உங்களுக்குன்றாரு. அதுவேல் நடக்க மாட்டான். நறுக்கக்கூடியவர்களே கிடையாதுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? நானே வழியும் சத்தியம், நானே வழியும் சத்தியமாக ஜீவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியும் அதன் வழி கடந்து போகாத ஜனங்கள் ஏராளமானவர்கள். எத்தனை பேர் வாழ்க்கையில் இன்னைக்கு தடுமாற்றத்தோடு நிற்கிற காரணங்கள், தேவன் சொல்லுகின்ற வழியில் நின்று நிதானித்து கடந்து போனால் நம்ம எந்த காரியத்துக்கு கடந்து போய் நம்மளை ஏமாற்ற நினைக்கிறவங்க கூட கொஞ்ச நாள் முன்பட்சமாக கர்த்தர் மாற்றிடுவார். அதுதான் ஏசாயா புத்தகத்தில் 54ஆம் அதிகாரம் 17வது வசனம், உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்றார். அப்போது நமக்காக ஆயுதப்படுத்தி ஏமாற்றும்படி ஏற்படுத்த வேண்டிய மனது இருக்கிற மனதை கர்த்தர் மாற்றி அமைப்பார். அதுக்கு தான் சொல்கிறேன், நானும் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். நான் வழியாக இருக்கிறேன், நான் உனக்கு சத்தியமாக இருக்கிறேன், நான் உனக்கு ஜீவனமாக இருக்கிறேன், என்னை நம்பி நீ கடந்து போன்றாரு. நான் அந்த வழியில் நடக்க மாட்டேன், என் சுயநலமாக தான் நடந்து போவேன் என்று சொன்னால் தோல்வி தான் அடையும், வெற்றி காண முடியாது. அப்போ கடவுளிடத்தில் நீங்கள் பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகள் ஆகிய எதுவாக இந்த விடிய கடம்போது இந்த செய்தி வர உங்களுக்கு
இன்னைக்கு பரிசுத்த ஓய்வு நாளாகி இந்த இரவு ஜெபித்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால், இந்த இரவு இந்த செய்தி எடுத்து கொண்டிருக்கிற போது வழி நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்வழி என்று கடந்து போனால் அவன் ஆத்துமாவுக்கு இணைப்பார்ல கிடைக்கும் என்று சொன்னால் நடக்க மாட்டேன் என்று சொல்லுகிற இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் கர்த்தர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கு, கடந்து போன்றாரு. இனி பார்க்குறேன் அன்பு சகோதர சவிகளே, எத்தனை சூழ்நிலை யோசித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தரிடத்தில் முறையிட்டு முழங்கால் போட்டு ஜெபித்து இன்னார் காலத்தில் இந்த காலகட்டாயத்தில் இன்றைய பொழுதுக்கு உன் நாமத்தை நான் கடந்து போகிறேன்னு கேட்டுப்பார், உமக்காக யாவும் செய்துவார். இதே புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கப்படும் போது, என் நாமத்தின் எவைகளை கேட்டாலும் நான் அதை செய்வேன்றார். ரொம்ப அருமையாக இல்லைங்கள, பாருங்களேன், கொடுப்பேன்லாம் இல்லைங்க, செய்வேன்றாரு ஆண்டவர். அப்போ நானும் வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்குது மட்டுமல்ல, என் நாமத்தில் எதை கேட்டாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தால் எதை நான் நீங்கள் கேட்டீர்களோ இல்லை நான் கேட்டாலும் அதை அவர் செய்வேன் என்றார். பார்க்குற அன்பு சகோதரனே சகோதரிகளே, யாராக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் மன்றாடி கெஞ்சி கேட்காதீங்க, கேளுங்கள், அப்போது உங்களுக்கு செய்யப்படும், கொடுக்கப்படும் என்றதோட என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்றால் என் ஆண்டவர் உனக்காக முன்னிருந்து யுத்தம் செய்து எல்லாத்தையும் மீட்டு கையில் கொடுப்பார். யார் நம்பி நீ கடந்து போனாலும் அவரிடத்து சொல்லி நீ கடந்து போய் பாரு. யாரெல்லாம் எதிர்ப்பால் நினைப்போமோ, யாரெல்லாம் ஒரு கஷ்டப்பட்டு யாரெல்லாம் ஒரு சந்தேகத்தோடு யோசித்திருக்குமோ அந்த சந்தேகத்தை கர்த்தர் மாற்றி சமாதானத்தை கொடுத்து உன்னை மீட்டெடுத்து இந்த தேசத்தில் மகிமை மகிமைண்டு உன்னை மனமகிழ்ச்சியோடு நடத்துவார். அந்த ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உன்னை அனுப்பத்தி ஒப்பு கொடுத்து பாரு, மொழி இதயத்தோடு நம்பிக்கொண்டிரு, உனக்கு உள்ளதெல்லாம் கர்த்தர் செய்து உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வார். கர்த்தரின் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.